أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி 10 சுற்றுகள் அடிப்படையிலே நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு சுற்றுகளிலும் மதிப்பெண் வழங்கப்பட்டு இதில் யார் முதல் மதிப்பெண் பெறுகிறார்களோ அவர்களுக்கு முதல் பரிசு வழங்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்குள் இப்போது நாம் உள்ளே செல்கின்றோம். இஸ்லாமிய இனிய குடும்பத்தில் பங்கு பெறக்கூடியவர்களை முதலில் உங்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்து வைக்கிறோம். அஷம்ஸ் அணியினர், உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். என்னுடைய பேர் அப்துல் ரஹ்மான், தஞ்சை வடக்கு மாவட்டம் பாபநாசம் கிளை. பாபநாசம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பெயர் ஹஃப்ஸா. அஸ்ஸலாமு அலைக்கும். அல் சிஃபாயா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆஃபியா. அஸ்ஸலாமு அலைக்கும். தஞ்சை வடக்கு மாவட்டம் பண்டாரவடை கிளை முகமது நஜீர். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். ஐஷா. ஆயிஷா. அஸ்ஸலாமு அலைக்கும். நாஜிதா. நாஜிதா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபாத்திமா. ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும். மெஹராஜ் கனி. மெஹராஜ். அத்தாரிக் அணியினர். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல் ஹமீத், திருச்சி மாவட்டம் தென்னூர் கிளை. அப்துல் ஹமீத். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆபித். ஆபித். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூர்ஜஹான். நூர்ஜஹான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஃபீலா. நஃபீலா. தஞ்சை வடக்கு மாவட்டம் ஜாஃபர். ஜாஃபர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹமத். அஹமத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரிதா பானு. ஃபரீதா பானு. சுகைரா. 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 முதல் சுற்று ஒன்றை சொல் பரிசை வெல். இதில் 50 மதிப்பெண்கள் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் வழங்கப்பட இருக்கின்றது. அதற்கான முதல் கேள்வியை அர் ரஹ்மான் அணியினர் இடத்திலே நாம் துவங்குகிறோம். குழந்தையை சுமப்பதும் பாலூட்டுவதும் எத்தனை மாதங்கள்? 30 மாதங்கள், 20 மாதங்கள், 23 மாதங்கள், 22 மாதங்கள். உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. மைக்கை ஆன் பண்ணி பதில் சொல்லலாம். ஆப்ஷன் ஏ 30 மாதங்கள். ஆப்ஷன் ஏ 30 மாதங்கள் என்ற பதிலை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது சரியான பதிலாக இருந்தால் 50 மதிப்பெண்கள் அவர்கள் பெறலாம். கம்ப்யூட்டர் ஜி, சரியான பதிலை சொல்லி அர் ரஹ்மான் அணியினர் 50 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அதற்கான ஆதாரம் திருமறை குர்ஆனிலே 46வது அத்தியாயத்துடைய 15வது வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி அஷம்ஸ் அணியினருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயத்திற்கு வானத்திலிருந்து அருளப்பட்ட உணவு எது? மண்ணு சல்வா, எண்ணு சல்வா, மண்ணு சல்யா, மண்ணு சல்பா. ஆப்ஷன் ஏ மண்ணு சல்வா. ஆப்ஷன் ஏ மண்ணு சல்வா. நிறைய நேரம் இருக்கம்மா, கரெக்டான பதில் தானா? தப்பா இருந்தா மார்க் போயிரும், பரவாயில்லையா? கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் ஜியை கேட்போமா? கம்ப்யூட்டர் ஜி, மண்ணு சல்வா என்று சரியான பதிலை சொல்லி அஷம்ஸ் அணியினர் 50 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அதற்கான ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 57 இடம்பெறுகின்றது. அதற்கு அடுத்ததாக அத்தக்வீர் அணியினருக்கான கேள்வி. இஸ்லாத்தில் முதலாக தொழுவிக்கப்பட்ட ஜும்மா தொழுகை நடத்தப்பட்ட இடம் எது? ஜுவாரா, ஜுவாஹா, ஜுவாதா, ஜுவாசா. உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரியான பதிலை சொன்னால் 50 மதிப்பெண்கள், இல்லை என்று சொன்னால் அடுத்த அணிக்கு செல்லும் வாய்ப்பு இருக்கிறது. ஆப்ஷன் ஏ ஜுவாரா. ஆப்ஷன் ஏ ஜுவாரா அப்படின்ற ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. தவறான பதிலை சொன்ன காரணத்தினால அவர்கள் தங்களுடைய மதிப்பெண்களை இழக்கிறார்கள்.
அடுத்ததாக அத்தாரிக் அணியினருக்கான ஒன்றை சொல் பரிசெய்வல் என்பதற்கான கேள்வி. சென்ற கேள்விக்கான விடை புகாரி ஹதீஸ் கிதாப்ல 4371வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுவிக்கப்பட்ட ஜும்மா தொழுகைக்கு பிறகு இஸ்லாத்தில் முதலாக தொழுவிக்கப்பட்ட ஜும்மா தொழுகை ஜுவாசா எனுமிடத்தில், அதாவது பஹ்ரைனில் இருந்த ஒரு கிராமத்தில் அப்துல் கைஸ் குலத்தாரின் பள்ளிவாசலில் நடைபெற்ற தொழுகையே ஆகும். அடுத்த கேள்வி, அத்தாரிக் அணியினருக்கு எந்த நாட்டில் இருந்து நிதி வந்தால் உங்களுக்கு நான் இப்படி பிரித்து தருவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? பஹ்ரைன், சனுஆன், யமாமா, நஜ்ரான். சரியான பதிலை சொன்னால் 50 மதிப்பெண்கள். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ பஹ்ரைன். விடை தவறாக இருந்தால் அடுத்த அணிக்கு அது செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரியான பதிலாக இருந்தால் உங்களுக்கே மதிப்பெண் கிடைக்கும். சரியான விடையை சொல்லி 50 மதிப்பெண்களை அத்தாரிக் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். முதல் சுற்றிலே அனைவரும் கடுமையான ஒரு முயற்சி செய்து பதில்களை சொல்லி இருக்கின்றார்கள். இதற்கான கடந்த கேள்விக்கான ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பஹ்ரைனில் நிதி வந்தால் உனக்கு நான் இப்படி 3 முறை கொடுப்பேன் என்று என்னிடம் சொல்லி இருந்தார்கள். ஆதாரம் ஹதீஸ் கிதாப் புகாரி எண் 4383. இரண்டாவது சுற்று, விடுபட்டதை கண்டுபிடி. முதல் கேள்வி அஸ்அம்ஸ் அணியினருக்கு. வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி பூமி டேஷ் அதன் மூலம் அதற்கு உயிரூட்டுபவன் யார் என்று அவர்களிடம் நீர் கேட்டால் அல்லாஹ் என்றே கூறுவார்கள். செத்த பிறகு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அடுத்த கேள்வி, இந்த கேள்வி அடுத்த டீமுக்கு போக வாய்ப்பு இருக்கு. செத்த பிறகுன்னு சொல்லியிருக்கீங்க. செத்த பிறகு என்பது சரியான பதிலா என்பதை கம்ப்யூட்டர் ஜி, செத்த பின் அதன் மூலம் அதற்கு உயிரூட்டுபவன் யார் என்று அவர்களிடம் நீர் கேட்டால் அல்லாஹ் என்றே கூறுவார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 29 63வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 100 மதிப்பெண்களை அஸ்ஸம்ஸ் அணியினர் பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. விடுபட்டதை கண்டுபிடி. அவனுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் டேஷ் உள்ளது. அவன் பிள்ளையை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. அதிகாரத்தில் அவனுக்கு எந்த பங்காளியும் இல்லை. கோடிட்ட இடத்தை நிரப்புங்க. 100 மதிப்பெண்கள் உங்களுக்கு இருக்கு. நான் வாசகத்தை படிக்கும் போதே உங்களுக்கு அது புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் அல்லாஹ் உள்ளதா? அவனுக்கே என்பது யாரை குறிக்குது? அல்லாஹுவை குறிக்குது. சரி, சரியான பதில சொன்னா உங்களுக்கு, இல்லைன்னா அடுத்த அணிக்கு அது போயிடும். அல்லாஹ் தானா? சரி, நீங்கள் சொன்ன இந்த பதில் தவறான பதில். இது அடுத்த அணிக்கு இந்த கேள்வி போகிறது. அத்தாரிக்கு உங்களுக்கு 15 செகண்ட் தான் கொடுப்பாங்க. அதற்குள்ள நீங்க பதில சொல்லணும். ஆட்சியும் அதிகாரமும் உள்ளது. ஆட்சியும் அதிகாரமும் உள்ளது. அவனுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சியின் அதிகாரம் உள்ளது. சரியான விடையை சொல்லி அத்தாரிக் அணியினர் 50 மதிப்பெண்களை கூடுதலாக பெற்றிருக்கின்றார்கள். அடுத்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்கே வருகிறது. அவ்விடத்திலேயே டேஷ் தமது இறைவனை பிரார்த்தித்தார். என் இறைவனே, உன்னிடமிருந்து தூய குழந்தை எனக்கு தருவாயாக, நீயே பிரார்த்தனையை செவியேற்பவன் என்று கூறினார். ஒரு ஈஸியான ஒரு கேள்வி. 100 மதிப்பெண்கள் உள்ளது. விடுபட்டதை கண்டுபிடி. பதில் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அடுத்து அது அர் ரஹ்மான் அணியினருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பதில் நீங்கள் சொன்னால் உங்கள் இடத்திலே சாலிகான குழந்தையை தமது இறைவனை பிரார்த்தித்தார்னு சொல்றேன். சாலிகான குழந்தையை தமது இறைவனை பிரார்த்தித்தார். இல்ல, தவறான பதில்.
இந்த கேள்வி இப்பொழுது அர் ரஹ்மான் அணியினருக்கு செல்கிறது. ஜுக்ரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவ்விடத்திலே ஜக்கரியா தமது இறைவனை பிரார்த்தித்தார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சரியான பதிலை சொல்லி கூடுதலாக 50 மதிப்பெண்களை அர் ரஹ்மான் அணியினர் பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கே வருகிறது. 100 மதிப்பெண்களுக்கான கேள்வி. பதிலை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு மதிப்பெண், நீங்கள் பதிலை சொல்லவில்லை என்று சொன்னால் அடுத்த அணிக்கு அது செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அவர்களை நேர்வழியை நோக்கி அழைத்தால் அவர்கள் உங்களை பின்பற்ற மாட்டார்கள். நீங்கள் அவர்களை அழைப்பதும் அல்லது டேஷ் இருப்பதும் உங்களுக்கு சமமே. அழைக்காமல் இருப்பது. அழைக்காமல் இருப்பது, அதாவது நீங்கள் அவர்களை அழைப்பதும் அல்லது அழைக்காமல் இருப்பதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது குர்ஆனுடைய வசனம். நீங்கள் அவர்களை நேர்வழியை நோக்கி அழைத்தால் அவர்கள் உங்களை பின்பற்ற மாட்டார்கள். நீங்கள் அவர்களை அழைப்பதும் அல்லது வாய் மூடி இருப்பதும் உங்களுக்கு சமமே. சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை அர் ரஹ்மான் அணியினர் பெறுகின்றார்கள். கரெக்டான பதிலை சொல்லிட்டீங்கன்னா 50 மதிப்பெண். பதிலை தப்பா சொன்னீங்கன்னா மதிப்பெண் கிடைக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய கூட்டு முயற்சியின் அடிப்படையில் அந்த எண்ணிக்கையை சரியாக அந்த பேரை கொண்டு வந்து சேர்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் அடுத்து ஒரு 50 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். முதல் கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு கவச உடைகளை முதலில் தயாரித்த நபியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் பி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் சி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆப்ஷன் பி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஆப்ஷன் பி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். கவச உடைகளை முதலில் தயாரித்த நபியின் பெயர் என்ன? சரியான விடையை சொல்லி 50 மதிப்பெண்கள் அர் ரஹ்மான் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். அடுத்த கூடுதலான ஒரு 50 மதிப்பெண்கள் இருக்கு. வாங்க, பெண்கள் இங்க இருக்கணும், ஆண்கள் பாக்ஸ் எடுக்க போலாம். பெண்கள் அடுக்கிறதுக்கு இருக்கலாம். பதினெட்டு, 17, 16, 15 குறுகிய வினாடிகளே இருக்கிறது. தாவூத் என்ற பெயரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு எழுத்து இன்னும் கிடைக்கவில்லை. நேரம் முடிய இருக்கிறது. நேரம் முடிவதற்குள் அடுக்கி விடுவார்களா? நேரம் முடிந்து விட்டது. 3 எழுத்துக்கள் கொண்ட தாவூத் என்பது அவர்களால் எடுக்க இயலாத காரணத்தினால் 50 புள்ளிகளை அவர்கள் இழக்கிறார்கள். அடுத்ததாக அஷம்ஸ் அணியினருக்கு உருவம் கொடுப்பவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? அல் அலீமி, அல் ஆஹிர், அல் சபூர், அல் முஸவ்விர். விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியில் பதிலும் எழுத்தும் என்ற நிகழ்ச்சி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. நேரம் முடிய போது என்ன பதில்? உருவம் கொடுப்பவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி அல் முஸவ்விர். அல் முஸவ்விர் என்ற பதிலை சொல்லி இருக்கின்றார்கள். அல் முஸவ்விர் என்பது சரியான பதில். அஷம்ஸ் அணியினர் 50 புள்ளிகளை 50 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இதற்கான பதிலை நீங்க எடுத்துட்டு வந்து அடுக்கினீர்கள் என்று சொன்னால் கூட்டு முயற்சிக்காக இன்னும் ஒரு 50 மதிப்பெண்கள் வழங்க இருக்கின்றோம். வாங்க, அல் முஸவ்விர் எடுங்க. வாங்க, பெண்கள் இங்க வந்துருங்க. அல் முஸவ்விர் எடுக்கிறாங்க.
2 எழுத்துக்களை கொண்டு வந்து விட்டார்கள். அல் முசவ்விர், உருவம் கொடுப்பவன். அந்த பெயரை அடுக்குவதற்கான ஒரு கூட்டு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவருடைய கூட்டு முயற்சிக்கான மதிப்பெண்கள் வழங்கப்பட இருக்கிறது. அல் முசவ்விர் என்பதை ஒவ்வொரு எழுத்தாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 50 மதிப்பெண்கள் பெறுவார்களா இல்லையா என்பதை உங்களை போல் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். வாங்க, அடிக்கிட்டீங்களா? அடிக்கிட்டாங்களா? ஓகே, வாங்க, வந்துருங்க, இடத்துக்கு வந்துருங்க. அல் முசவ்விர் என்ற பெயரை அடுக்கக்கூடிய அந்த கூட்டு முயற்சியிலே அவர்கள் வெற்றி பெற்று 50 மதிப்பெண்களை அஷம்ஸ் அணியினர் பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. பஆல் என்னும் சிலையை வணங்கி வந்த சமுதாயத்திற்கு இறை தூதராக அனுப்பப்பட்ட நபி யார்? இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம், அல் யஸக் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், துல் கிப்லு அலைஹிஸ்ஸலாம். பஆல் எனும் சிலையை வணங்கி வந்த சமுதாயத்திற்கு இறை தூதராக அனுப்பப்பட்ட நபி யார்? 3, 2, 1. இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ற பதிலை சொல்லி இருக்கின்றார்கள். சரியான பதிலை சொல்லி 50 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய கூட்டு முயற்சிக்கு அடுத்து ஒரு 50 புள்ளிகள் வழங்க இருக்கிறோம். வாங்க, பெண்கள் இங்க அந்த பாக்ஸ்களை அடுக்கலாம், ஆண்கள் எடுத்துட்டு வரலாம். இலியாஸ் என்ற பெயரை எடுத்து அடுக்குவதற்கான முயற்சியிலே அத்தாரிக் அணியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த குறுகிய நேரத்தில் இந்த பெயர்களை அவர்கள் எடுத்து அடுக்கி விடுவார்களா என்பது தெரியவில்லை. அவருடைய அந்த முயற்சி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 18 வினாடிகள் தான் இருக்கிறது. அதற்குள் எடுத்து விடுவார்களா, அடுக்கி விடுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 3, 2, 1. நேரம் முடிந்து விட்டது. அடுக்கி விட்டார்களா? அடுக்கவில்லை. வந்துருங்க, வந்துருங்க. இலியாஸ் அந்த ஆமா, இஷ் வந்துருச்சு. சரி, முயற்சி செய்தார்கள், ஆனால் அவர்களால் அடுக்கி முடிக்க முடியவில்லை. அதனால் அவர்கள் 50 மதிப்பெண்களை இழக்கிறார்கள். அடுத்த கேள்வி அல் தக்வீர் அணியினருக்கு. ஆரம்பமானவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? அல் ஆஹிர், அல் அவ்வல், அல் சாஹிர், அல் ரவுஃப். ஆப்ஷன் பி அல் அவ்வல். ஆப்ஷன் பி அல் அவ்வல். நிறைய நேரம் இருக்கு, அதுக்குள்ளே அடிச்சிட்டீங்களே. தெரிஞ்ச பதில் தான் அப்படின்றதுனால ஆரம்பம்னாலே அவ்வல் தானே வரணும். அவ்வல் களிமான்னு சொல்லி படிச்சோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, பதில பார்த்துருவோமா கம்ப்யூட்டர்? அல் அவ்வல் என்ற சரியான விடையை சொல்லி 50 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறீர்கள். அடுத்தது ஒரு கூட்டு முயற்சி. அந்த அல் அவ்வல் என்பதை சரியாக அடுக்கினால் 50 மதிப்பெண்களை நீங்கள் பெறலாம். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். வேகமாக நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. விறுவிறுப்பான இந்த நிகழ்ச்சியிலே அல் அவ்வல் என்ற இந்த வார்த்தையை தேடி ஒவ்வொரு எழுத்தாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடுக்கி விடுவார்களா, எடுத்து விடுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நேரம் முடிய போகிறது. 2, 1, 0. நேரம் முடிந்து விட்டது. ஒரு எழுத்துக்கள் கூட கிடைக்கலையா?
இல் ஆ ரெண்டுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய எழுத்து தானே. அல் அவ்வல் என்ற வார்த்தையை அடுக்காததன் காரணமாக 50 மதிப்பெண்களை இழக்கக்கூடிய ஒரு நிலை அத்தக்வீர் அணியினருக்கு ஏற்பட்டிருக்கிறது. 3 சுற்றுகள் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 4வது சுற்று எனக்கு நானே எனக்கு நானே என்ற இந்த சுற்றில் முதல் கேள்வியை தேர்ந்தெடுக்க அர் ரஹ்மான் அணியினருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஒரு நிமிஷம். ஈஸியான கேள்வியை தேர்ந்தெடுத்து கஷ்டமான பதிலை சொல்ல விரும்புறீங்களா, கஷ்டமான கேள்வியை தேர்ந்தெடுத்து ஈஸியா பதில் சொல்ல விரும்புறீங்களா? ஏதுனாலும் அல்லாஹ் நாடியது நடக்கட்டும். சரி, ஊருக்கே போயிரும் நினைக்கிறேன். சக்கரம் நல்ல வேகமா சுத்திட்டு போயிருக்கிறாங்க. ஈஸி, மாடரேட், ஈஸி, மாடரேட். ஈஸிக்கு வந்து திரும்பவும் அது ஒரு இலகுவான கேள்வியிலிருந்து மிக ஈஸியானதுல இருந்து கொஞ்சம் 50-50 வந்திருக்கு. சரி, மீடியமான அளவுல உள்ள அந்த கேள்வியை அர் ரஹ்மான் அணியினருக்கு கொடுங்க. மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தன் செல்வத்தை செலவிடுவனுக்கு உதாரணம் வழுக்கு பாறை, மண் சுவர், வழுக்கு மரம், புழுதி. மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தன் செல்வத்தை செலவிடுவனுக்கு உதாரணம் வழுக்கு பாறையா, வழுக்கு மரமா, மண் சுவரா, புழுதியா? உங்களுக்கான நேரம் ஓடிக்கிட்டு இருக்கிறது. 14, 13 என்று நேரங்கள் இருக்கிறது. ஆப்ஷன் ஏ வழுக்குப்பாறை. ஆப்ஷன் ஏ வழுக்குப்பாறை என்ற ஒரு பதிலை சொல்லி இருக்கின்றார்கள். இது சரியான பதிலாக இருந்தால் உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் கிடைக்கும். சரியான பதிலாக இருக்கிறதுனால உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. இதற்கான ஆதாரம் திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்துடைய 264வது வசனம். அர் ரஹ்மான் அணியினர் எனக்கு நானே என்ற கேள்வியின் மூலமாக 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அடுத்த வாய்ப்பு அஷம்ஸ் அணியினருக்கு வழங்கப்படுகிறது. வாங்க, ஈஸியா கஷ்டமா தேர்ந்தெடுங்க. வாங்க, மெதுவா சுத்த போறீங்களா, வேகமா சுத்த போறீங்களா? வேகமா சுத்த போறீங்க. சரி, சுத்துங்க பார்ப்போம், எப்படி வருது பார்ப்போம். ஓகே, பரவாயில்லையே, நல்ல வேகமா சுத்திருக்கீங்களே. ஈஸியா வருமா, மீடியமா வருமா, கஷ்டமா வருமா? எல்லாம் நாடுறது வரும். மீடியமா வந்திருக்கு. ஓகேவா, மாடரேட். ஒரு மீடியமான ஒரு கேள்வியை கேளுங்க. 100 மதிப்பெண்கள் எடுக்கிற மாதிரி ஒரு கேள்வியை எதிர்பார்த்து வந்தாங்க. ஈஸியாக வரும்னு பார்த்தாங்க. அல்லாஹ் நாடியது கிடைக்கும்னு எதிர்பார்த்து அடிப்படையில் மீடியமான ஒரு கேள்வி வந்திருக்கிறது. என்னுடைய சமூகத்தின் நம்பிக்கையான பாதுகாவலர் என்று யாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு கூறினார்கள்? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்னுடைய சமூகத்தின் நம்பிக்கையான பாதுகாவலர் என்று யாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு கூறினார்கள்? உங்களுக்கு நேரம் முடியக்கூடிய சூழல் இருக்கிறது. இன்னும் 10 வினாடிகள் இருக்கிறது. நல்ல ஒரு ஆலோசனை செய்து 100 மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு பதிலை சொன்னீர்கள். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி, சயீத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பதிலை சொன்னார்கள். அது தவறான பதில். அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிதாபுல 154வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து எனக்கு நானே அத் தக்வீர் அணியினர். வாங்க, உங்களுக்கு ஈஸியான கேள்வி வேணுமா, கஷ்டமான கேள்வி வேணுமா? எது வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். சரி, வாங்க.
டிஃபிகல்ட், கஷ்டமான கேள்வி வந்திருக்கிறது. கவலைப்படாதீங்க, ஈஸியாக நம்ம பதில் சொல்லிடுவோம். டிஃபிகல்ட்டான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கடினமான கேள்வியில ஒரு கேள்வியை அவர்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். துறவி என்பது யாரை குறிக்கும்? திருமணம் முடிக்காதவர், பொருளாசை இல்லாதவர், பாவங்களை விடுபவர், இறைவணக்கத்தில் மூழ்கி இருப்பவர். கஷ்டமான கேள்வின்னு சொன்னீங்க, இவ்வளவு கஷ்டமாவா சொல்லுவீங்க? திருமணத்தை முடிக்காதவரும் துறவிதான், பொருளாசை இல்லாதவரும் துறவிதான், பாவங்களை விடுபவரும் துறவிதான். ஆப்ஷன் ஏ திருமணம் முடிக்காதவர் என்ற பதில சொல்லி இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜி, பாவங்களை விடுபவர். துறவி என்பது யாரை குறிக்கும் என்று சொன்னால் பாவங்களை விடுபவர். அகமது என்ற ஹதீஸ் கிதாபுல 23,958வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து எனக்கு நானே, வாங்க அத்தாரிக் அணியினர். தம்பி எல்லாரும் வந்து ஈஸி கஷ்டம் அல்லா நாடுனா நடக்கட்டும்னு வந்தாங்க. உங்க நினைப்பு எப்படி இருக்கு? ஈஸியா தேர்ந்தெடுக்கணும்னு வரீங்களா? ஏதா இருந்தாலும் ஓகே, வாங்க. ஈஸி, எல்லாமே அல்லா நாடுனா தான் நடக்கும். ஈஸியா வரணும், நல்லா கிட்ட துவா செஞ்சுக்கிட்டும் வரலாம். சரி, அவங்க ஈஸி அடிப்படையில ஒரு இலகுவான கேள்வியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அல் தாரிக் அணியினருக்கு ஒரு இலகுவான கேள்வியை கொடுங்க கம்ப்யூட்டர் ஜி. இறை மறுப்பவர்களுக்கு அரபியில் எவ்வாறு அழைக்கப்படுவார்கள்? ஏ மூமின், பி காஃபிர், சி முஸ்லிம், டி முனாஃபிக். ஈஸினா இவ்வளவு ஈஸியாவா தருவாங்க? இறை மறுப்பவர்களுக்கு அரபியில் எவ்வாறு அழைக்கப்படுவார்கள்? ஆப்ஷன் பி காஃபிர். ஆப்ஷன் பி காஃபிர் என்ற பதிலை சொல்லி இருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் ஜியும் ரொம்ப யோசிக்க வேணாம், சரியான ஒரு பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை அத்தாரிக் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் 109, 1, 2 ஆகிய வசனங்கள் இடம்பெறுகிறது. விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியிலே 5வது சுற்றாக கொஞ்சம் கஷ்டம்தான். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நாங்க மார்க்கத்தை படிச்சவங்க, நாங்க ஈஸியா பதில சொல்லிடுவோம், அந்த மதிப்பெண்களை பெற்று விடுவோம் என்ற அந்த நிலையிலே இங்கே 4 அணியினரும் தங்களுக்கான ஒரு போட்டி இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்